அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற இப்பாடத்தை நாம் காணவிருக்கிறோம். இந்த கிதாபில் இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ்ஜி என்ற அந்த பாடத்தின் கீழ் பாடம் 176வது பாடமாக அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு வருதல் என்பதை பற்றி நாம் இப்பொழுது இப்பாடத்தை காணவிருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய இந்த கல்வி பயணத்தில் மேலும் வளர்ச்சியை தருவானாக, முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்பொழுது நாம் இப்பொழுது நாம் பாட அதற்கடுத்ததாக இந்த கல்வி சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். நமது ரகீப் அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் விவரங்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கொடுக்கும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக உங்களது நன்கொடைகளை அனுப்பி உதவி செய்யுங்கள். கியூஆர் ஸ்கேன் வசதி இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. ஸ்கேன் செய்து பணம் அனுப்புபவர்கள் தாராளமாக அனுப்பி உதவுமாறு அன்போடு வேண்டுகிறோம். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக்கொள்வோம் என்ற இலக்கணத்தில் பயணிப்போமாக. இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் காணுவோம். அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு வருதல், அங்கு எவ்வளவு காலம் இருக்க வேண்டும், அங்கு என்ன அமல்கள் செய்ய வேண்டும், பிறகு அங்கிருந்து மீண்டும் மினா எப்போது செல்ல வேண்டும், அங்கு என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பாடத்தில் தெளிவாக ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த கல்வி பயணத்தை இறுதிவரை பயணிக்க, அதிலே தொடர்ந்து பயணிக்க அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். 76வது பாடத்தில் இப்பொழுது நாம் பார்ப்போம். அல்லாஹினுடைய அருளால் இதுவரை 175 பாடங்களை நாம் கண்டோம். 176வது பாடத்தை இப்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்ப்போம் பாடத்தை. வவாஜிபாத்துல் உகூஃபி, அரஃபா மைதானத்தில் அந்த தங்குவதனுடைய வாஜிபாத்துகள், அதில் வாஜிபுகள் இருக்குது. அரஃபா மைதானத்தில் தங்குவதனுடைய வாஜிபாத்துகளாகிறது. இதுதான் ஹபர், இது முபத்ததா. வாஜிபலாத்துகளாகிறது. ஹுதூரு ஜுஸ்இம் மின் அரஃபாத்தின், அரஃபாவினுடைய அந்த மைதானத்திலிருந்து ஒரு ஜுசு என்ன செய்ய வேண்டும், ஒரு ஜுசுவில் ஹாதிராக இருக்க வேண்டும். ஒரு ஜுசு ஹாதிராக இருக்கணும்னா நாம மனிதர்கள் அதில் ஒரு ஜுசு, ஹாஜிகள் அதில் ஒரு ஜுசு என்ன செய்யணும், ஒரு பகுதி ஹாதிராக இருப்பது அவசியமாக ஆகும். ஹாதிராக இருக்க வேண்டும். அதில் ஒரு பகுதியில், அரஃபாவினுடைய ஒரு பகுதியில், ஏதாவது ஒரு பகுதியில் அங்கே இருப்பது, ஹாதிராக இருப்பது அவசியமாக ஆகும். ஆக்கிலன், அவர் அறிவாளியாக இருக்கக்கூடிய, புத்தி நல்ல இருக்கக்கூடிய நிலையில், மயக்கமுற்றோ அல்லது பைத்தியக்காரரோ இல்லாமல் புத்தியான நிலையில் அவர் அந்த அரஃபாவுடைய மைதானத்தினுடைய ஒரு ஜுசுவில் இருப்பார். இந்த ஹுதூர் ஜுஸு மின் அரஃபாத்தின் இது ஹபர், இது ஆக்கிலன் தமீஸ். வக்துஹு, இன்னும் அந்த இதுதான் அரஃபாத்தினுடைய வாஜிபாத்துகள். இன்னும் அந்த ரஃபாவினுடைய நேரமாகிறது, இதுவும் வாஜிபில் உள்ளது தான். என்ன அப்படின்னா, மினஸ் ஜவாலி இலா துலூஇல் ஃபஜ்ரி ஸானி மின் யௌமின் நஹரி, அதாவது அரஃபாவினுடைய நேரம், தங்கக்கூடிய நேரம் எந்த நேரத்திலிருந்து தங்கணும் அப்படின்னா, பிறை 9 மினாவில் வந்துடுவோம். நமீராங்கிற மஸ்ஜிதுக்குள்ளே வந்துடுவோம். அந்த நமீராங்கிற அந்த இடத்துல மஸ்ஜித் இருக்குது. இப்போ அந்த இடத்துல நாம் தொழுதுட்டு என்ன செய்யணும், இப்போ அங்கே என்ன செய்யணும், அங்கேருந்து அங்கே 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 வந்து சூரியன் சாய்ந்ததுலேருந்துன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னோம். சூரியன் மதியானம் லுஹருடைய நேரம் உச்சியில் இருக்கும். கொஞ்சம் உச்சி சாய்ந்ததிலிருந்து இலா தொலூஇல் ஃபஜ்ரி ஸானி மின் யௌமின் நஹரி, 10வது நாள் பெருநா, ஆடுகளை பலியிட வேண்டும். நஹர்னா ஆடுகளை அறுத்து, ஒட்டகங்களை அறுத்து பலியிடக்கூடிய, நஹர்னா ஒட்டகத்தை பலி கொடுக்கக்கூடிய நாள். அந்த ஒட்டகத்தை பலி கொடுக்கக்கூடிய நாள், பெருநாளுடைய அந்த நாளில் அந்த அதிகாலை, பெருநாளினுடைய அதிகாலை 2ஆம் ஃபஜர், ஃபஜர் வந்து பாங்க் சொல்லுவாங்க, அது வந்து ஃபஜருடைய நேரம் ஆரம்பிக்குது இப்போதான் அப்படின்னு. 2வது ஃபஜ்ர சானிங்கிறது ஃபஜ்ர சாதிக், அதான் உண்மையான ஃபஜர். அதுதான் ஃபஜருங்கிறது டிக்ளர் நேரமாக ஆகும். அந்த ஃபஜருடைய நேரம் உதயமாகும் வரை என்ன செய்ய வேண்டும், 9ஆம் நாள் அந்த லுஹரிலிருந்து
சூரியன் மத்தியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து 2ஆம் நாள் ஃபஜருடைய அந்த தொழுகை வரை இருக்குது. அரஃபாவுடைய நாள், அன்றைய நாள் மேலே மலையில் இருக்கணும். அன்றைய அதிகாலை வரை, அதிகாலை தொழுகை முடிகிற வரை. ஃபமன் ஹதர பி அரஃபத ஃபி ஷைஇம் மின் ஹாதல் வக்தி. இப்போ சொல்றாரு, இந்த நேரங்களிலிருந்து ஒரு நேரத்திலே, ஷையின வஸ்துனில ஒரு நேரத்திலேன்னு வைக்கிற இந்த இடத்துல, ஒரு நேரத்திலே அரஃபாவிலே எவர் ஹாதிராக இருப்பாரோ, ஹாதிரான அரஃபாவில் இருப்பாரோ, அங்கே போய் தங்கி இருப்பாரோ அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒஹுவ இன்னும் அவரோ, அந்த ஹாஜியோ ஆக்கிலுன் நல்ல புத்தி உடையவராக இருக்கணும். புத்தி நல்ல வேலை செய்யணும். பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது, மயக்கமுடையவராக இருக்கக்கூடாது. புத்தி தெளிவாக இருக்கும் நிலையில, அறிவு தெளிவாக இருக்கும் நிலையில, ஒலவு மாறன் ஃபி லஹவத்தின், ஒரே நொடியில அந்த அரஃபா மைதானத்தை கடந்து சென்றாலும் சரி, அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கடந்து சென்றா கூட போதும், அவர் ஹாஜி ஆயிடுவார். அப்படி கடந்து சென்றாலும் சரி, எவர் அந்த அரஃபா மைதானத்தில் இந்த நேரங்களிலிருந்து ஒரு சிறிய ஒரு நொடி அவர் ஹாதிராக இருப்பாரோ, அப்ப இந்த மண்ணுங்கிற ஷரத்துக்கு ஜவாப் இதான், ஃபகது அதரகல் ஹஜ்ஜ. ஆனா எவர் ஹாதிராக இருப்பாரோ அவர் நிச்சயமாக அதிரக்க அடைந்து விட்டார், அல் ஹஜ்ஜ ஹஜ்ஜை அடைந்து விட்டார். ஹஜ்ஜி செய்த நன்மை அவருக்கு கிடைத்து விடும். அரஃபா மைதானத்தில் தங்கல, அவர் ஹாஜியாக ஆக முடியாது. அதான் சொல்றார், ஒமன் ஃபாத்தஹு தாலிக்க. ஒமன் இன்னும் அந்த ஒருவர், ஃபாத்தஹு எவருக்கு தப்பி விடுமோ, தாலிக்க அந்த அரஃபா மைதானத்தில் இந்த நேரத்தில், துஹருடைய 9 துஹருடைய நேரத்திலிருந்து அதுக்கு பிறகு மறுநாள் 10 பெருநாளுடைய அந்த சுபுஹ் 2வது பாங்கு சொல்லப்படக்கூடிய சுபுஹுடைய தொழுகை முடியும் முதற்குள் அங்கே யார் இருப்பது, அப்படி அந்த நேரம் தப்பி விடுமோ, அல்லது வக்காஃப இன்னும் தங்குவாரோ, தங்கினார் அந்த அரஃபா மைதானத்தில், பி அரஃபான் இருக்கும் முகத்தர்ல, முகுமா 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 அல்லது முகமன் அலைஹி, முகமன் அலைஹின்னு சொல்லலாம், முகமா அலைஹின்னு சொல்லலாம். அவரின் மீது மயக்கம் உண்டாக்கப்பட்ட நிலையில், அதாவது அவரின் மீது மயக்கமான நிலையில், அவர் மயக்கமான நிலையில் அந்த அரஃபாவில் தங்கினார் என்று சொன்னால், எவர் தங்குவாரோ, மன் அக்கஃபன் இருக்கும், இந்த மண் முகத்தர்ல இருக்கு, எவர் தங்குவாரோ, எவருக்கு அந்த நேரம் தப்பி விடுமோ, இந்த 2 நிலையில் உள்ளவர்கள், அந்த நேரம் சொன்னோம்லையே, அந்த நேரம் எவருக்கு தப்பி விடுமோ, அல்லது அந்த நேரத்தின் மீது, அந்த அரஃபாவுடைய அந்த காலத்தின் மீது இருக்கும் நிலையில மயக்கமான நிலையில் எவர் தங்குவாரோ, அந்த அரஃபாவின் மீது மயக்கமுற்ற நிலையிலே எவர் தங்குவாரோ, அந்த அரஃபாவுடைய நேரத்தில் இருக்கும் பொழுதோ, ஃபகது ஃபாதஹுல் ஹஜ்ஜு நிச்சயமாக ஹஜ்ஜி என்ற அந்த கடமை அவரை விட்டும் தப்பி விடும், அவரை விட்டும் வீழ்ந்து விடும். பார்த்தவன வீழ்ந்து விடும், தப்பி விடும், அவரை விட்டு வீழ்ந்து விடும். அதாவது ஹஜ்ஜு கூடாது அப்படின்னு அர்த்தம். ஃபயத்தஹல்லல எனவே அவர் என்ன செய்வார், ஹுலூலாக ஆகிவிடுவார். பிஃபிஅலி உம்ரத்தின் உம்ராவுடைய உம்ரா செய்வதை கொண்டு அவர் ஹுலூலாக ஆகிவிடுவார். அதாவது ஹஜ்ஜிலிருந்து விடுபட்டு அவர் உம்ராவுடைய அந்த செயலை கொண்டு உம்ராவுடைய செயலை கொண்டு ஹஜ்ஜிலிருந்து அவர் விடுபட்டு விடுவார் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கலைன்னா ஹஜ்ஜி ஆகாது. அரஃபாவுடைய மைதானம் தங்கியிருக்கும் போது மயக்கமான நிலையை தங்கியிருந்தால் அவருடைய ஹஜ்ஜு கூடாது. அப்போ உடனே என்ன செஞ்சுருவாரு, மயக்கம் தெரிஞ்ச உடனே அந்த அரஃபாவுடைய தங்காதவர் என்ன செய்யணும், ஃபயத்தூஃபு அவர் தவாப் செய்வார், வயசா இன்னும் சை செய்வார், சைனா சபா உருவாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுதல், வயஹலிகு இன்னும் தலைமுடியை மழிப்பார். இந்த மாதிரி செயலை அவர் செய்வார். இந்த 3 செயலையும் செய்து வகது ஹல்ல அவர் ஹுலூலாக அவர் ஹஜ்ஜினுடைய அமலிலிருந்து விடுபெற்று விடுவார். மின் இஹ்ராமி ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டுனார அவருடைய அந்த இஹ்ராமிலிருந்து அவர் வெளியாகி விடுவார், ஹல்ல நீங்கி விடுவார், வெளியாகி விடுவார். ஒயஜிபுல் கலாஉ இந்த பைத்தியக்கார நிலையில அரஃபாவில் யார் தங்கினாரோ, அது மாதிரி அரஃபாவில் யார் தங்காமல் விட்டு விட்டாரோ, அரஃபாவுடைய நேரத்தை தங்கக்கூடிய அந்த நேரத்தில் விட்டு விட்டாரோ தங்காமல், ஒயஜிபுல் கலாஉ இந்த 2 பேர்களின் மீதும் கலா என்பது அவசியமாக ஆகும். அப்போ அடுத்த வருஷம் கலா செய்யணும்.
நான் அந்த வருஷம் ஹஜ்ஜி தப்பிருச்சு இல்லையா, அடுத்த வருஷம் கலா செய்யணும். அப்போ அடுத்த வருஷம் ஓதமுன் இன்னும் பழிப்பிராணியும் கொடுக்க வேண்டும். லில் ஃபவாத்தி தப்பிவிட்ட அந்த அமல்களுக்கு அரபால தங்கள் இல்லையா, இது இதெல்லாம் அவருக்கு கிடைக்கவில்லை, அமல் செய்யவில்லையா, அந்த விடுபட்ட அமல்களுக்காக ஒரு தமு அவர் மீது அவசியமாக ஆகும். ஒயஜிபு தமுன் இருக்கும் முகத்தரில். மிஸ்லு தமி தமத்துஇ தமத்துடைய தமுவை போல, தமத்து செய்யக்கூடிய தமு கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா அவர் வந்து மீகாத்தை விட்டுட்டார் இல்லையா, மீகாத்துல போய் ஹராம் கட்டணும், அதனால தமு கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அத மாதிரி தமு கொடுப்பது அவசியமாக ஆகும் இவரின் மீது, இந்த ஹாஜியின் மீது அப்படின்னு சொல்றாரு. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ அரஃபா உடைய நாள், அதுக்கு பிறகு ஈதுடைய நாளை சொல்லிட்டார். பிறகு இப்போ சொல்றாரு அல் இஃபாதத்து மின் அரஃபாத்தின் இலல் முஸ்தலிஃபதி. இப்போ அரஃபாவிலிருந்து செல்லுதல் முஸ்தலிஃபாவின் பால் செல்லுதல். இந்த இந்த தலைப்பில் பாடம் சொல்றார். எப்படி எந்த நேரத்தில் செல்வார் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவின் பக்கம் இப்பொழுது நாம் பார்ப்போம். இதா கரபத்தி ஷம்சு, அப்ப சூரியன் மறைந்து விட்டால், சூரியன் மறைந்து விட்டால் 9வது நாளினுடைய அந்த சூரியன் மறைந்து விட்டால், 9வது நாள் தான் அரபாத்தில் இருக்கணும். அப்போ அந்த சூரியன் மறைந்து விட்டால் அன்றைய பொழுது புலர்ந்து விட்டால் இரவு, அஃபாது இலல் முஸ்தலிஃபதி இலா முஸ்தலிஃபத இலா முஸ்தலிஃபத கயிறு முன்சரிஃபிரான முஸ்தலிஃபத்தின் படிக்கக்கூடாது. அவர்கள் வருவார்கள் முஸ்தலிஃபா என்ற இடத்தின் பக்கம் அவர்கள் வருவார்கள். ஏன்னா 9ஆம் நாள் சூரியன் மகரிபுக்கு பிறகு, ஏன்னா அந்த லுஹர்லேருந்து மகரிப் வர இருந்துட்டா கூட்ட நெருக்கடி, அதெல்லாம் வந்துடணும். டைம் வந்து அதிகாலை வர இருக்குது. தாக்கிரீன அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்தவர்களாக, முலப்பீன தல்பியா சொன்னவர்களாக, பிசக்கீனத்தின் அமைதியுடன், ஒவக்காரின் இன்னும் கம்பீரத்துடன், அடக்கத்துடன், கம்பீரத்துடன், அமைதியுடன், ஒகாரின் நல்ல, அதாவது என்ன செய்யறது, அந்தஸ்துடன், நல்ல ஒகாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல தோற்றத்துடன், எழுச்சியான தோற்றத்துடன், பிகைரி முசாஹமத்தின் நெருக்கடி, ஒருவர் இன்னொருவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தாமல், ஒருவருக்கொருவர் நெருங்கி கொள்ளாமல், நெருக்கடியை ஏற்படுத்தாமல், ஈதாயின் மற்றவருக்கு துன்பத்தை விளைவிக்காத நிலை வண்ணம் அமைதியுடன், அடக்கத்துடன், கம்பீரத்துடன் திக்ர் செய்தவர்களாக முஸ்தலிஃபாவின் பக்கம் அன்றைய மகரிபில், பிற 9 மகரிபிலிருந்தே வரணும். ஒவர்பி தவாப முன்சரிஃப், அதனால நசப் வராது, ஜர்ரு வராது, ஜர்ருடைய காலத்தில் மன்சூப். அப்ப வாகனங்களை அடிக்காமல் இரக்கத்தோடு அந்த வாகனங்கள், இன்றைய நவீனமான காலம், எல்லாம் பஸ் வந்துருச்சு, முடியாதவர்கள் நடக்கிறவர்கள் நடக்கிறாங்க. ஏன்னா அப்போ முஸ்தலிஃபாவிலிருந்து அரஃபா வரை அவர்கள் நடந்து வருவார்கள், வாகனத்தில் பயணித்து வருவார்கள். அன்றைய காலத்தில் இந்த இந்த ஃபிக்ஹுடைய மசாயில் எழுதப்பட்டதுனால இதை சொல்கிறாங்க. ஃபமன் வஜத ஃபுர்ஜதன் அஸ்ரஅ, இப்போ எவர், ஃபமன் யார், வஜத பெற்று கொள்வாரோ, ஃபுர்ஜத்தன் இடைவெளியை, அஸ்ரஅ விரைந்து அவர் செல்ல வேண்டும் முஸ்தலிஃபாவின் பக்கம். அப்போ முஸ்தலிஃபாவின் பக்கம் சென்று ஒயுஅஹிரூனல் மக்ரிப, அங்கே மகரிபை சற்று பிற்படுத்துவார். மகரிபுடைய நேரத்தில் தொழுகக்கூடாது, மகரிபுடைய முடியும் நேரத்தில் தொழுகணும், அதோட இஷாவையும் சேர்த்து தொழணும். அதான் சொல்கிறார் வயஜ்மஊனஹா, மகரிபினுடைய முடியும் நேரத்தில் அந்த மகரிபை ஜம செய்வார்கள் அந்த ஹாஜிகள், பிமுஸ்தலிஃபத முஸ்தலிஃபாவில், மஅல் இஷாஇ இஷாவுடைய தொழுகையுடன் ஜமஐ அங்கே செய்வார்கள், ஒன்று சேர்த்து தொழுகுவார்கள். இப்போ இதா வஸலூஹா, அந்த முஸ்தலிஃபாவிற்கு சென்று விட்டால், நஸலு அவர்கள் இறங்குவார்கள், தங்களது வாகனத்திலிருந்து இறங்க வேண்டும். ஒசல்லு அங்கே மஸ்ஜித் இருக்குது, அந்த மஸ்ஜிதில் தொழ வேண்டும், அல்லது அங்கே மைதானத்தில் தொழ வேண்டும். ஒபாத்து பிஹா, அந்த முஸ்தலிஃபாவிலே இரவு கழிப்பார்கள். ஒசல்லு சுபஹ, மேலும் அங்கே அதிகாலை அவ்வளல் வக்தி ஆரம்ப நேரத்திலேயே சுபுகுடைய தொழுகையை தொழுகுவார்கள். மின்ஹா, மேலும் அந்த முஸ்தலிஃபாவிலிருந்து அவர்கள் எடுப்பார்கள் அஸ்வல் ஜிமாரி, ஜம்ரத்தில் எரியப்படக்கூடிய அந்த கற்களை, பொடி கற்களை எடுப்பார்கள்.
7 ஹசயாத்தின், எத்தனை கற்கள்? 7 கற்களாக எடுப்பார்கள். லக்தான், எடுப்பதாக எடுப்பார்கள். லா தக்சீரன், அப்படி எந்த விதத்தில் எடுக்கணுமோ உடையாம எடுக்கணும். லா தக்சீரன், உடைபடாமல் உடைக்காமல் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வல் அஃதலு, சிறந்தது, பிகதிரில் பாக்கில்லா, அந்த கல்லு மொச்சை கடையினுடைய அளவிற்கு இருப்பது சிறந்ததாக ஆகும். ويقفون بعد الصلاة على المشعر الحرام. இன்னும் அவர்கள் யகிஃபூன, தொழுகைக்கு பிறகு அவர்கள் தங்கி இருப்பார்கள். மஷ்அரில் ஹராம் என்ற அந்த இடத்தின் மீது தங்கியிருப்பார்கள். அங்கே ஒரு பள்ளி இருக்குது. வஹுவ ஜபலுன் சகீருன், அந்த மஷ்அருல் ஹராம் என்பது சிறிய ஒரு மலை. ஃபி ஆஹிரில் முஸ்தலிஃபதி, முஸ்தலிஃபாவினுடைய அந்த கடைசியில் அந்த மஷ்அருல் ஹராம்ங்கிற அந்த பள்ளி இருக்குது. அந்த மலை இருக்குது, அந்த மலையில் பள்ளி இருக்குது. தொழுதுக்கு பிறகு மஷ்அருல் ஹராமிலேயே அவர்கள் தங்கி இருக்க வேண்டும் ஹாஜிகள். ஒயிந்தபு சுஊதுஹு இன் அம்கன, சாத்தியமாக ஆனால், சாத்தியமாக்கி வைத்தால் அப்படின்னு அர்த்தம். அம்கன இம்கின் இம்கானன். ஆனால் அந்த இடத்துல முத்தத்தியான ஃபேனுடைய அர்த்தம் வச்சாலும் மலை ஏறுவதற்கு அவருக்கு சாத்தியம், அவருக்கு மலை அவருக்கு சாத்தியமாக்கி வைத்தால்னா சாத்தியமாக ஆனால் அப்படின்னு அர்த்தம். மலை ஏறுவதற்கு சாத்தியமாக ஆனால் அந்த மஷ்அருல் ஹராம்ங்கிற அந்த மலை ஏறுதல் சுன்னத்தாக முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். வஹுனாக்க, அந்த இடத்தில், அந்த மஷ்அருல் ஹராம்ங்கிற இடத்துல ஒரு இடம் இருக்குது. பினா முஹ்தசுன், புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒரு கட்டடம் இருக்குது. யகூலுல் அவாமு, இதிலிருந்து அது வரைக்கும் வஹுனாக்கிலிருந்து இதுவரை பிராக்கெட் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுமக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், சொல்கிறார்கள், இன்னஹு, அந்த நிச்சயமாக அந்த புதிய பில்டிங் தான் மஷ்அருல் ஹராம் என்று சொல்கிறார்கள். ஒலைச கதாலிக்க, அவ்வாறு அல்ல விஷயம். அப்போ 5 நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு ஷரஹில். வஸ்து முஸ்தலிஃபா, அந்த கட்டடம் இருக்கக்கூடிய பகுதி முஸ்தலிஃபா நடுப்பகுதிங்கிறார் ஆசிரியர். அதுவும் ஒரு மலை தாங்கிறாரு. இன்னொரு இதில் கொஞ்சம் பக்கத்தில் அதுவும் ஒரு மலை தான். ஆனால் அது என்ன, அது என்ன இல்லை, பிரபலியமான மலை இல்லை, அறியப்படக்கூடிய ஒரு மலை இல்லை அப்படிங்கிறார். ஆனால் ஒலைச கதாலிக், மக்கள் சொல்வதை போல அது மஷாருல் ஹராம்லாம் இல்லை. மஷாருல் ஹராம்னா நம்ம சொன்ன இந்த மஷாருல் ஹராம் இல்லை. மஷாருல் ஹராம்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் மஷாருல் ஹராம். தவிர முஸ்தலிஃபானுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய புதிதாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பில்டிங் மஷாருல் ஹராம் இல்லை. மக்கள் அதை மஷாருல் ஹராம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு பிராக்கில் சொல்லிட்டாங்க ஆசிரியர். ஒய்க்சிரூன தல்பியத, மேலும் தல்பியா சொல்வதை அவர்கள் அதிகமாக்குவார்கள். والدعاء لبيك اللهم لبيك إن الحمد والنعمة عند تلبية. والدعاء, இன்னும் துஆ செய்வதையும் அவர்கள் அதிகப்படுத்துவார்கள் ஹாஜிகள். வذிக்ர, தங்களுக்கு தெரிந்த அந்த திக்ர்களை அதிகப்படுத்துவார்கள். முஸ்தக்பிலீனல் கிபலத, கிபிலாவை முன்னோக்கியவர்களாக இருக்கும் நிலையில. வயகூலூன, இன்னும் சொல்வார்கள் அவர்கள், அல்லாஹும்ம, இறைவா, கமா அவுகஃப்தனா ஃபீஹி, இந்த இடத்திலே எப்படி எங்களை நீ தங்க வைத்தாயோ அதுபோல நாளை மறுமையிலேயும் நல்ல விதமாக எங்களை தங்க வை சொர்க்கத்திலே அப்படின்னு சொல்லி. ஃபி மஷாரில் ஹராம், இந்த இடம்னா ஃபி மஷாரில் ஹராம் சொல்ற. ஃபீஹி ஒரு இதமீர் மஷாரில் ஹராம் பக்கம் மீட்டணும். அரைத்தனா இயாஹு, ஏன்னா அந்த மஷாருல் ஹராமை, இயாஹுடைய அந்த லமீர் மர்ஜா, மஷாருல் ஹராமை எங்களுக்கு நீ காட்டியதை போல நான் எங்கள் மறுமையிலையும் எங்களுக்கு காட்டு சொர்க்கத்தை அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த இதில் வச்சுக்கணும். தௌஃபீக் செய், சொர்க்கத்தில் எங்களுக்கு இந்த மறுமையிலும் எங்கள் சொர்க்கத்து வீடை காட்டு, நம்ம மறுமையிலும் சொர்க்கத்தில் எங்களை தங்கவை அப்படின்னு சொல்லி முகத்தர்லாம் ஒரு ஃபேலை வச்சுக்கணும் மேலே அல்லாஹும் அடுத்து. اللهم وقفنا كما أوقفتنا فيه اللهم أرنا كما أريتنا إياه. هذا ما வச்சுக்கணும் ஒரு ஃபேலை முகத்தர். ஃபவஃபிக்னா, எனவே எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. லிதிக்கிரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கு. கமா ஹதைத்தனா, எங்களுக்கு எப்படி இப்படி நேரான பாதை எங்களுக்கு காட்டினாயோ அதுபோல உன்னை நினைவு கூறுவதற்கும் எங்களுக்கு, உன்னை அனுதினமும் இக்காலமும் திக்ர் செய்வதற்கும்
ஏன்னா எங்களுக்கு தௌஃபீக் செய், எங்களுக்கு என்ன செய், எங்களுக்கு வாய்ப்பினை நல்கிவிடு அப்படின்னு சொல்றார். அதை சாத்தியமாக்கி வை அப்படின்னு. வஃபிக்னா அப்படிங்கிறது எங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடு உன்னை விக்ர் செய்வதற்கு. வஃபிர் லனா, எங்களுக்காக வேண்டி எங்களுடைய பாவங்களை மன்னித்துடு. வஃபிர் துனூபனா லனான்னு வச்சுக்கலாம், அதில் லி துனூபினா வச்சுக்கலாம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. வரஹம்னா, எங்களுக்கு நீ கிருபை காட்டிரு. கமா வஅத்தனா, எங்களுக்கு வாக்களித்ததைப் போல பிகௌலிக்க, உன்னுடைய சொல்லை கொண்டு. வகௌலுகல் ஹக், உன்னுடைய சொல் அது சத்தியமானது, உண்மையானது. உன்னுடைய சொல் அது சத்தியமானது. என்ன? ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ ஐந்தல் மஷ்அரில் ஹராம் என்று எங்களுக்கு வாக்களித்தாயே, அது மாதிரி, அதாவது அரஃபாவுடைய மைதானத்தை விட்டும் நீங்கள் சென்று விட்டால் ஃபதுகுருல்லாஹ ஐந்தல் மஷ்அரில் ஹராம், மஷ்அரில் ஹராமில் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள்னு சொல்லி நீ சொன்னாயே, உன்னுடைய சொல் சத்தியம். அந்த சொல்லை கொண்டு வாக்களித்ததைப் போல எங்களது பாவங்களை மன்னித்திடு, எங்களுக்கு கிருபை காட்டிடு. இலா கௌலிஹி, அல்லாஹுடைய இந்த சொல்வரை கஃபூருர் ரஹீம் ஃபைதா அஃபதுத்தும் மின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்து கஃபூருர் ரஹீம்ல முடியுது. அதுவரை என்ன இந்த ஆயத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை மாதிரி எங்களுக்கு தௌஃபீகை செய்வாயாகன்னு சொல்லி, ஃபதுகுருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராமி வதுகுருஹு கமா ஹதாக்கும் وإن كنتم من قبله لمن الضالين ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن الله غفور رحيمங்கிற இந்த ஆயத்து. இந்த ஆயத்தை போல என்ன செய்யணும், எங்களுக்கு இதை சத்தியமானுடைய சொல் அப்படின்னு இந்த ஆயத்தை ஓதணும். பிறகு இந்த ஆயத்தையும் சொல்லணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, எங்களுக்கு இறைவா, எங்களது ரப்பே, எங்களுக்கு கொடுப்பாயாக. ஃபித் துன்யா, உலகத்திலே, ஹசனத்தன் நன்மையை. ஒஃபில் ஆகிரத்தி, இன்னும் ஹசனத்தன் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை நலவை கொடுப்பாயாக. ஹசனத்தன்னா அழகுன்னா நன்மை, நலவை கொடுப்பாயாக. இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நலவை எங்களுக்கு கொடுப்பாயாக. துவாவையெல்லாம் ஓத வேண்டும். வக்கீனா அதாபன்னார், எங்களை நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துட்டுன்னு சொல்லி இந்த துஆவை ஓத வேண்டும். அடுத்ததாக அல் அமாலுல் மஷ்ரூஅத்து யௌமன் நஹரி. அடுத்ததாக ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒட்டகத்தை பலியிடக்கூடிய அந்த நகர்னா ஒட்டகம், அதனால மாற்றி ஆட்டம்னு சொல்லி சொன்னால் அது தப்பாயிடும். அப்போ நஹர்னா ஒட்டகத்தை பலியிடக்கூடிய அந்த நாளிலே, ஷரியத்தில் அந்த நாளாக இருக்கிறது, அந்த நாளிலே ஷரியத்தில் ஆக்கப்பட்ட அமல்கள், என்ன நன்மைகள் செய்யணும், அல்ல அமாலுல் மஷ்ரூஅத், ஷரியத்தில் ஆக்கப்பட்ட அந்த அமல்கள். யௌமன் நஹரி, ஒட்டகத்தை பலியிடக்கூடிய, அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாளில் அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஇதா அஸ்ஃபர, ஃபஇதா அஸ்ஃபர ஜித்தன், முற்றிலும் இந்த சூரியன் கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சால், கொஞ்சம் வெளிச்சமாகி விட்டால், நல்ல வெளிச்சமாகிட்டா, முற்றிலும் சூரியன் நல்ல வெளுத்து விட்டான், வெளிச்சமாகி விட்டார். சாரு, அவர்கள் செல்வார்கள், இலா மினா, மினாவின் பக்கம், பிவகாரின், கம்பீரத்துடன் அவர்கள் மினாவின் பக்கம் செல்வார்கள். வசக்கீனத்தின், இன்னும் அமைதியுடன் செல்வார்கள். கபல தொலூஇ ஷம்ஸ், சூரியன் நல்ல வெளியில, சூரிய சுடர் நல்ல வெளியாகுவதற்கு முன்பதாக என்ன செய்யணும், அந்த ஆரம்ப வெளிச்சத்திலேயே அவர்கள் சென்று விடுவார்கள் மினாவிற்கு. ஃபஇதா வஸலு இலா வாதி முஹஸ்ஸிரின், வாதி முஹஸ்ஸிர் என்ற அந்த இடத்தின் பக்கம், அந்த கணவாயின் பக்கம், அந்த வாதி ஓடையின் பக்கம் அவர்கள் சென்று விட்டால், வாதி முஹஸ்ஸிர் என்ற அந்த ஓடையின் பக்கம் அவர்கள் சென்று விட்டால், வாதி முஹஸ்ஸிர் என்ற அந்த இடத்தின் பக்கம், ஒஹோ பிகுர்பி மினா, அந்த பிராக்கெட்டில் போடுறாங்க, அந்த முஹஸ்ஸிர் என்ற அந்த வாதி முஹஸ்ஸிர் இருக்கிற மினாவிற்கு நெருக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்திற்கு அவர்கள் சென்று விட்டால், இப்போ இதனுடைய ஜவாப் என்ன கீழே, அந்த இடம் வந்து மினாவிற்கு நெருக்கம் தான். ஆனால் மினாவை சார்ந்ததும் அல்ல. பல் ஒலைச ஹுவ மினா ஒலாமி முஸ்தலிஃபா, பல் ஹுவ ஹத்துன் ஃபாசிலுன் பைனஹுமா, அது சொல்கிறார். ஏன்னா இந்த வாதிய முஹஸ்ஸர் இருக்குத, அது மினாவை சார்ந்ததும் மினாவுடைய இடமும் அல்ல, முஸ்தலிஃபாவை சார்ந்த இடமும் அல்ல. ஆனால் அதுக்கு நெருக்கம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மத்திய பகுதிங்கிறார். ரெண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு மத்திய பகுதிங்கிறார், முஸ்தலிஃபாவையும் மினாவையும்.
அந்த இடத்தின் பக்கம் அவர்கள் சென்று விட்டால் அஸ்ரஊ, இதுதான் ஜவாப். இதை வசலு ஃபைதா வசலுங்கிற ஜும்லாவுக்கு ஜவாப் இதா அஸ்ரஊ, அவர்கள் விரைந்து செல்வார்கள். கதர ரமியத்தி ஹஜரின், ஒரு கல்லை அப்படி ஒரு கல்லினுடைய எரிதல் அளவிற்கு, கல்லை எரிஞ்ச கொஞ்சம் எவ்வளோ ஸ்பீடு அந்த கல் போய் அந்த இடத்த அடையும், அந்த ஸ்பீடு, அந்த அந்த அளவிற்கு கொஞ்சம் கல் எரிஞ்சா எவ்வளோ விரைவாக சென்று அந்த இடத்தை அடையுமோ அதே அந்த அளவிற்கு சற்று விரைவாக செல்ல வேண்டும். சும்ம, சாதாரண நடையை விட கொஞ்சம் விரைந்து செல்லணும். சும்ம இஸ்லுக்கூன தரீக்கல் உஸ்தா, பிறகு மத்திப அந்த பாதையை, மத்திய அந்த பாதையை எப்பொழுது அவர்கள் அடைந்து கொள்வார்களோ, அந்த இடத்தை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, மண் சலக்க மண் சலக்க தரீகன், ஒரு ஹதீஸ் இருக்குது, அந்த பாதையை அவர்கள் பற்றி பிடிப்பார்களோ அப்படின்னு. அது மாதிரி நடுப்பகுதியை இவர்கள் பற்றி அவர்கள் அங்கே சென்று விடுவார்களோ, பற்றி பிடிப்பார்களோனா அங்கே சென்று விடுவார்களோ, மத்திய பாதையை எப்பொழுது அடைந்து விடுவார்கள். அல்லத்தி, எப்படிப்பட்ட மத்திய பாதை? தெர்மீஹிம், அந்த பாதை அவர்களை சேர்க்கும். வசலுடைய அர்த்தம் தெர்மீனா ரமா எருமியுடைய அர்த்தம் அல்ல, எரிந்தானுங்கிற அர்த்தம் வராது அந்த இடத்துல. வசலுன்னு அர்த்தம். யூ சிலு அப்படின்னு வரும், தூ சிலுன்னு வரும். அவர்களை சேர்த்து வைக்குமே. அலா ஜமரத்தில் அகபா, ஜமரத்துல் அகபாவின் மீது எந்த நடுப்பாதை அவர்களை சேர்த்து வைக்குமே, அப்படிப்பட்ட அந்த நடுப்பாதையை எப்பொழுது அவர்கள் சென்று விடுவார்களோ நடுப்பாதைக்கு, ஃபகமா யஅ்தூனஹா வஹும் ருக்பானுன் எருமூன ஜமரத்தல் அகபதி, ஃபகமா யஅ்தூனஹா, எப்படி அந்த ஜமரத்துல் உக்பாவிற்கு அவர்கள் வருவார்களோ அது போலங்கிறார். ஷர்த், அதாவது பராக்கில் ஒகும், அவர்களோ ருக்மானுன் பயணித்த நிலையில அல்லது நடந்த நிலையில், எப்படி வசதி அப்படி. எருமூன ஜம்ரத்தல் அகபத்தி, ஜமரத்துல் அகபாவில் அவர்கள் கல் எறிவார்களே, வாகனித்த நிலையில, வாகனத்தில் இருந்த நிலையில, நின்றவர்கள் நின்ற நிலையில, அது மாதிரி அந்த ஜமரத்துல் அகபாங்கிற அந்த இடத்த சொல்றாங்க. அந்த இடத்தின் மீது, அந்த இடத்தின் மீது சேர்த்து, அதான் அந்த இடத்துக்கு, அந்த இடத்தை கொண்டு அவர்களை சேர்க்குமே. அந்த பாதையை அவர்கள் அடைந்து விட்டால், அந்த மத்திய பாதையை அடைந்து விட்டால், இந்த அந்த மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடையில் உள்ளது. பித்தல்கல் ஹசயாத்தி சபஇல் அல் முல்தகதி மினல் முஸ்தலிஃபதி, முஸ்தலிஃபாவிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட 7 அந்த கற்களை கொண்டு, முஸ்தலிஃபாவிலிருந்து எடுக்கப்பட்ட 7 கற்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? 7 கற்களை கொண்டு அந்த பாதையை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே ஜபரதுல் உக்பால கல் வீசுறதுக்காக வேண்டி அப்படி சொல்லிட்டு, இப்போ அந்த பாதை ஜமரத்துல் உக்பாவோடு சேர்க்கும் அவர்களை. அந்த பாதையை அவர்கள் பற்றி பிடிப்பார்கள். ஓமின் ஐயி மகானின் இல் ஓமின் ஐயி மகானின் உள்துகித்தல் ஹசா ஜாஸ. அப்போ இல்தக்கதான் வரும், உள்துகித்தன் அர்த்தம் வைக்க தேவையில்லை. ஃபேல மஜ்ஹூல், ஃபேல மாரூஃபை இந்த இடத்துல அர்த்தம் வச்சுக்கலாம். எந்த இடத்திலிருந்து இல்தகத்தல் ஹசா, அவர் கல்லை எடுத்தாலும் ஜாஸ ஜாயிஸாகும். ஆஜி மினல் முஸ்தலிஃபதி, பின்னாடி சொல்றார், முஸ்தலிஃபாவிலிருந்தும் வகைரிஹா, முஸ்தலிஃபா அல்லாத மற்ற இடங்களிலிருந்தும் எந்த இடத்திலிருந்து கல்லை எடுத்தாலும், பொறுக்கி எடுத்தாலும் ஜாஸ ஜாயிஸாகும். கல்லை பொறுக்கி எடுக்கிறது ஜாஸ ஜாயிஸாகும். லாக்கின், அதை சொல்றாரு சில பேனதில், யுக்குரஹு, வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கப்படும், கருதப்படும். அஹ்துஹா, அந்த கல்லை எடுத்தல், ஹாவுடைய தமீர் ஹசா, மினல் மர்மா, அதாவது ஒன்றுக்கு 2, சாரி, கல்லை எரியப்படும் இடத்திலிருந்து. இந்த ஏற்கனவே ஹாஜிகள் போய் ஜமரத்துல் உக்பா அந்த 3 இடம் சொல்கிறாங்களே, அந்த இடத்துல கல்லை, சைத்தான கல்லை எரியணும். அந்த எரியப்படும் இடத்திலிருந்து அந்த கல்லை எடுத்தல் வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கப்படும். அங்கே போய் எடுக்கக்கூடாது. முஸ்தலிஃபாவில் வரக்கூடிய அந்த பாதைகளை எங்கனையாவது எடுத்துக்கலாம். ஒல் ஹுஷி, அதாவது மலம் ஜலம் தனிமையின் இடத்தில் இருந்துன்னா, மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அந்த கல்லை எடுத்தல் மக்ரூஹாக, வெறுக்கத்தக்க ஒன்றாக கருதப்படும். ஒல் மஸ்ஜிது, மஸ்ஜிதிலிருந்து, மஸ்ஜிதுனா மஸ்ஜித் அந்த காலத்தில் மண்ணில் தான் இருக்கும், அங்கே கல்லுலாம் வச்சுருப்பாங்க, அதை போய் பொறுக்கிட்டு போயிடக்கூடாது. அது ஏதாவது மஸ்ஜிதில் உள்ள அந்த மஸ்ஜிதுடைய சேஃப்டிக்காக வேண்டி அது இருக்கும் அந்த கற்கள். மஸ்ஜிதிற்கு சூழலிலிருந்து, அதாவது மஸ்ஜிதிலிருந்து அந்த கல்லை எடுத்தல் மக்ரூஹாக ஆக்கப்படும். அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் பேணுதல், அந்த காலத்தில் இந்த மாதிரி மஸ்ஜிதெலாம் இல்லை, நம்ம காலத்தில் உள்ள மஸ்ஜிதெலாம் இல்லை.
இப்போ வந்து அதெல்லாம் தனியா ஏற்பாடு இருக்குது. அது பழைய காலத்தினுடைய ஃபிக்ஹ்ல எழுதியிருக்கிறாங்க. இப்ப அதற்குன்னு சொல்லி தனி ஏற்பாடு இருக்குது. அது எல்லாமே கற்கள் கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பூமியில இருக்குது. அந்த அசுத்தமான இடங்களிலிருந்து கற்களை எடுக்கக்கூடாது. பொதுவாக தேவையில்லாத பூமிகள் நெறைய இருக்கும். பாலைவன பூமி அந்த பூமி, அரபக பூமி. அந்த இடங்கள்ல நெறைய கற்கள் கிடைக்கும். அங்க போனா அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் இருக்குது. ஹாஜிகள் இப்போ உள்ள காலங்கள்ல. அதனால ரொம்ப சேஃப்டி தான். இருந்தாலும் கூட்டம் அதிகமாக உள்ளவங்க, அவங்க எதையாவது ஒரு கல்ல போய் எடுத்துட்டு போய் எரிஞ்சிறக்கூடாது. அந்த பேணுதலுக்கு தான் சொல்றேன். அசுத்தமான இடங்கள் உள்ள கற்களை எல்லாம் எடுக்கக்கூடாது. ஒக்கமா யஷ்ரஉ ஃபிர் ரமி, ரமியிலே எப்படி கல்லு எறிவதிலே எப்படி அவர் ஆரம்பிப்பாரோ அத மாதிரி எப்பொழுது ஆரம்பிப்பாரோ ஒக்கமா யஷ்ரஉ ஃபிர் ரமி, ரமியிலேனா கல் எறிவதிலே எப்பொழுது அவர் ஆரம்பிப்பாரோ அதை தொடங்குவாரோ அப்பொழுது தல்வியத்தை தெல்வியாவே என்ன செஞ்சிடணும், துண்டித்து விட வேண்டும். நம்பர் 9 என்னன்னு பார்த்தரலாம். வைந்தமா அப்படின்னு இருக்குமா. கமாங்கிறது வைந்தமான்னு இருக்குமா. அந்த இடத்துல வைந்தமா அப்படின்னு தான் கமா இருக்குமா. அப்போ எப்பொழுது ஏன்னா கமாங்கிறது அவ தொடங்குவதை போலன்னு வருது. அதனால அர்த்தம் வராது. வைந்தமான்னு இருக்குமா அந்த இடத்துல. கமாங்கிறது காஃப் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. வைந்தமான்னு சொல்லி வச்சுக்கணும். அப்ப அந்த நேரத்திலே கல் எரிவதிலே தொடங்கும், அந்த நேரத்தை தொடங்கும் இடத்திலே தொடங்கும் அந்த நேரத்திலே தெல்பியாவை அவர் துண்டித்து விடுவார். தெல்பியாவை அவர் என்ன செய்வார், துண்டித்து விடுவார். வலா யுலப்பி பஅத தாலிக, அதற்கு பிறகு அவர் தெல்பியாவை சொல்லவே கூடாது. அவ்வளோதான், ஹஜ்ஜுடைய அமல்கள் முடிஞ்சிடும். அப்ப இதிலிருந்து இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 177வது பாடத்தில் மற்ற விஷயங்களை நாம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வணக்கங்களில் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வணக்கமாக அந்த வணக்கங்களை ஆக்கி வைப்பாராக. ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்திடுவானாக. நமக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் இறைவன் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.